எங்க தலைவருக்கு வரைக்கும் இந்தியாவை யாருனாலையும் தொட முடியாது உங்க அண்ணன் நான் வர்றேன் போடுறோம் அப்படின்னா நாங்க எங்க போறது? உட்கார மூலையில கூட ஒரு நாள் புதுசா வந்துட்டு வாய் பேசக்கூடாது தம்பி. இது அரிசி விளையாட்டு, சரியா? காமெடி பையில உள்ளுக்கு வந்து காமெடி பண்ணாதீங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நீ முடிஞ்ச எடுத்துக்கடா, ஜெயிச்சுக்கடா. உணவு உணவு காலை உணவு திட்டம் ஸ்கூல்ல இப்ப நடக்குதா? நடக்குதுல்ல? எங்க தலைவர் காலை உணவு திட்டம் போட்டு சில பள்ளிகள் நடக்கிறது இல்ல. 7 நாள் சாம்பாருங்க. நாங்க 7 நாள் சாம்பார். அது வந்து அவங்க யாரு? நான் தான் கேட்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கே தெரியல. அப்ப எங்க ஆத்தா வீடு கட்டி வச்சா இடிக்கிறான். ஏதோ புறம்போக்கு இடங்கிறான், இது பட்டை இடங்கிறான். பார்க்க கத்திட்டு இருக்க மாதிரி இருப்போம். காமெடி என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நாங்க என்ன சீரியஸ் ஆகல உள்ளுக்குள்ள. அவர் விசில் அடிச்சு வராரு, இவரு கை கட்டி வராரு. நான் மரத்தை பத்தி பேசிட்டு வரேன். இடையில ஒருத்தவரு பச்சை வெண்ண அங்கிட்டு போயிட்டு அவரெல்லாம் பேச்சவே காணுமே. இந்த லவ்வர் ஸ்டே அன்னைக்கு கூட லாக்டவுன் போட்டவங்கடா யாரு? பச்சை வேணு. ஒரு விதத்துலயே அவங்க நல்லவங்க. அவனுக்கு கொரோனா லாக்டவுன் வந்துச்சுல்ல, அது அவங்க நல்லவங்க. எல்லாத்தையும் பாஸ் அதுல நீயும் பாஸ் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மரத்தையே கட்டி பிடிப்போம்யா. உன்னை மாதிரி ஆளு அறுக்க விடாம நாங்க பிடிப்போம்யா. எங்களுக்கு அது போதும்யா. ஒரு மரத்தை காப்பாத்துறோம், எங்களுக்கு போதும். சரியா? மரத்து போய் மரம் நட்டுருக்கோம். என்ன மரம் நட்டமா? உங்க மரம். போய் பாரு. வெல்கம் டு தினேஷ் விலாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டோடு வந்திருக்கோம். அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, நாங்கள் எல்லோரும் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்றது. இந்த எலெக்ஷனை வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான விமர்சனம் காமெடியாக கலந்த சில ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வீடியோவாக பண்ணலான் இருக்கோம். அதான் ரோடு வாசனை அடிக்குதுல்ல, அப்படின்னா ரோடு வாசனை அடிக்குதுன்னா வண்டி தார் வாசனை அடிக்க போகுதுல. தார் வாசனை அடிக்க போகுது. ஓ, புதுசா அப்பதான் ரோடு போடுவாங்க. 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் முடிய போகுது. மண்ணு ஈரமா இருந்தா மழை வந்துருச்சுன்னு அர்த்தம். ரோடு தாரோட இருந்துச்சுன்னா எலெக்ஷன் வர போறோம்னு அர்த்தம். அது வரைக்கும் காஞ்சு போய் தான் இருக்கும். இல்ல நீங்க லாஸ்ட் வரைக்கும் இப்படியே சொல்லிருங்க. அவன் பண்ணா இவன் இந்த மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் வரைக்கும் நீங்க இப்படியே சொல்லிட்டே இருங்க. லாஸ்ட் வரைக்கும் எங்களை உள்ளுக்குள்ள வரக்கூடாதீங்க. உங்களை தான் உள்ளுக்குள்ள வாங்கன்னு சொல்றேன். ஏன் வர மாட்டேங்கிறீங்க? நாங்களும் கத்துறோங்க. எல்லாமே மக்களுக்கு தான் உரிமை இருக்கு. ஆனா இந்த வருஷம் எல்லா பேத்துக்குமே உரிமை இருக்கும். நீ யார் தேர்ந்தெடுக்கிறியோ அவங்க தான் வருவாங்க. ஆனா நீ நான் வரேன்னு சொல்லக்கூடாது. மக்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆமையா? அதே மக்களுக்கு தான் எவன் லாஸ்ட் வரை ஊழல் பண்றானோ அவனுக்கு தான் பாக்குறான். ஏன் நாங்க நல்லது பண்ணிருக்கோம், சரிங்களா? அதனால எனக்கு என்ன பண்ணுவாங்க, என்னை தான் வைப்பாங்க. ஆமா, இல்ல இப்ப நீங்க எதுவுமே பண்ணல. இப்ப நீங்க ஒரு இப்ப என்னன்னா பேசிக்கிட்டே இருந்தா வேலை ஆகாது. கொஞ்சம் அடிச்சு பேசுன்ற இல்ல. இப்ப என்னன்னா கொஞ்ச நாளா வந்துட்டு உங்களுக்கு ஆதரவா தானே இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அதுதான் மக்கள் கன்ஃபியூஸா இருக்காங்க. அண்ணன் வந்து அங்கிட்டும் பேசுறாரு, இங்கிட்டும் பேசுறாரு. என்ன கொஞ்சம் ஜாஸ்தியா? அப்படி வாங்கிட்டு கூட நாங்க போலான்னு தோணுது. அவன் லட்சக்கணக்கில் தரங்கிறான், போறேங்கிறோம். நாளைக்கு போயிட்டு அடுத்து உங்களை பத்தி பேசுறதுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க இதே இடத்துல உட்காந்தே இருக்கோம். லாஸ்ட்டுக்கு உங்களுக்கு கத்திட்டே இருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் தான் வந்து மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்க மரத்தை கட்டி பிடிச்சா என்னடா இவன் ஒரு ஆளு வேணும் மரத்தை கட்டி பிடிக்காங்கன்னா இந்த மரத்தோட அருமை தெரியல. நாங்க மரத்தை வளர்த்தா நீ மரத்தை அறுக்குற. தண்ணி போர் போடாதா பூவம் வரும்டாங்கிறோம். அதிகமா அடிக்கிறான். டம் டம் டம்னு அடிக்கிறான். எதை அடிக்கிறான்? போறான். மழைய கொடையறான். வேற மாதிரில பேசிட்டு இருக்காப்ல. இன்னும் ஒரு கொஞ்ச காலம் போச்சா இந்த மலையை கூட உடைச்சிருவாங்க. எல்லா பேரும் வெளில போங்கடா, நாங்க மலை உடைக்க போறோம்னு சொல்லுவாங்க. வாழ விட மாட்டேன், சாவு விட மாட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையில உள்ளுக்குள்ள இழுத்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா, ரோடு போறேன் பேர்ல இது இஞ்சி, இதெல்லாம் இஞ்சே கிடையாது. இது கூட ஒரு இஞ்சி வரும் வச்சுக்கோமே. இதுனா 1/2 இஞ்சி கூட வராது. இஞ்சி
இப்பதான் பார்த்தேன் நான் ரோடுன்ற பேர்ல ரோடு மட்டும் தான் இருக்காம அந்த ரோடு இல்லையாமா. ஒரு ஆளவா பேசிட்டு இருக்க, ஒரு ஆள் 5 வருஷம் நீ என்ன பண்ணு? 5 வருஷம் அது இல்ல வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நகையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் நகை விலை குறைக்கிறதுமா எங்களுக்கு தமிழ்நாடு கடன் தான் ஏத்திட்டு போறேன். கடனை ஏத்திட்டு போறேன். விஜயகுமார் என்னன்னா 5 வருஷம் முன்னாடி ஆளே காணோம், அட்ரஸே தெரியல, யாருன்னே தெரியாது எங்களுக்கு. 5 வருஷம் முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, விஜயகுமார் இருந்துச்சு பேரு. ஒரு திடீர்னு வந்துட்டு நாங்க வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம், ரோடு போடுறோம் அப்படின்னா புதுசா ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கானுங்க வேற புதுசா. இல்ல நாங்க எப்பயுமே ஊரோட டாப்ல தான் இருப்போம். நீங்க யார் பேசினாலும் இந்த காலம் இந்த காதல விட்டுருவோம். ஆமா நீங்க இங்க பாரு, நீங்க ஆமா நீங்க எல்லாரும் அமௌண்ட் காசு கொடுத்து ரெடி பண்ணிடுறது. நீ ஒரு விஷயத்தை பண்ணாலும் செஞ்சிருவேன். இல்ல நீங்க யாருப்பா, உங்களை எல்லாம் தட்டி கேட்க முடியுமா இங்க? நான் தான் இப்ப சொல்லிட்டேன் ஊரோட டாப்ல இருக்கேன். நான் தான் இல்ல அண்ணன் வராம தட்டி கேட்கறதுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா தரேன் சொல்லி சொல்லி ஆரம்பிச்சு அங்க நின்று மாங்கன்னு கத்துவாரு. மறுநாள் பார்த்தா பேச்சு மிச்சு இல்லாம அந்த பக்கம் போய் இருப்பாரு. ஆமா எவ்வளவுதான் டாப்ல இருந்தாலும் இப்ப அங்க அண்ணன் வராரு, உள்ள அண்ணன் வராரு, வழி விடு. இப்ப நீ தம்பி இத்தனை நாள் நாங்கள் உள்ளே இருந்துட்டு மாங்குமான்னு கத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு நான் வர்றேன், உங்க அண்ணன் நான் வர்றேன் போடுறோம் அப்படின்னா நாங்க எங்க போறது? எங்கேயாச்சும் போய் உட்காரு மூலையில கூட. ஒரு நாள் புதுசா வந்துட்டு வாய் பேசக்கூடாது தம்பி, இது அரிசி விளையாட்டு சரியா? காமெடி பையில உள்ளுக்கு வந்து காமெடி பண்ணாதீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தோட்டம். வாய்ப்பு கொடுங்க, நீ முடிஞ்ச எடுத்துக்கடா, ஜெயிச்சுக்கடா. உள்ள வாடா. நதினே இப்ப என்னன்னா 2 பேருக்கு அவ்வளவுதான் போட்டியேன்றாங்க. ஆமா உங்களை எல்லாம் சேர்க்கவே இல்லை அந்த ஆட்டத்துக்கு. இப்ப என்ன ஆட்டிலே இல்லைன்றாங்க. அதுக்கு என்ன தெரிய போகுது? தலையை பத்தி எங்க தலையை பத்தி பொடிப்பலுக்கு என்ன தெரிய போகுது? தலையை பத்தி இல்லம்மா பாக்க கத்திட்டு இருக்க மாதிரி இருப்போம். காமெடி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நாங்க என்ன சீரியஸ் ஆகல உள்ளுக்குள்ள. இப்ப 4 வருஷமா மாதிரி 4 வருஷமா சீரியஸ் ஆயிட்டு தான் இருக்காங்க. அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எங்க அத்தா வீடு கட்டி வச்சா இடிக்கிறான். இடிக்கிறான் ஏதோ புறம்போக்கு இறங்கிறான், இது பட்டை இறங்கிறான். ஏதோ ஒரு கடற்கரையில கட்டி வச்சுக்கணுமா, ஒரு ஆள் படுக்கிறதுக்கு 2 ஏக்கரான். வந்தோடனே அவனதான் நான் இடிக்கிறேன். அட்டாக் பண்றான். என்ன இருந்தாலும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இப்ப பாரு, இப்போ அண்ணன் தம்பிக்கு தான் போட்டியே, நீங்க வந்து ஐயாக்கு போறீங்க. பயம் தம்பி அண்ணன் தம்பி வந்து ஒன்னாக வேண்டியதானே? அண்ணன் தம்பி ஒன்னானா நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டோம்ல, என் தம்பி 2026 வரான். இவன் சளிப்பா என்ன பண்ணிட்டா தெரியுமா கடைசியில? இப்ப மட்டும் எப்படி சப்போர்ட் பண்ண போலாம்? இப்ப மட்டும் எப்படி சப்போர்ட்? டெல்லில இருந்து கேக்குறீங்க சப்போர்ட் பண்ண போறாங்க. இப்ப அங்க சப்போர்ட் பண்ணீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அவர் கிளிகின்னுலாம் கிழிச்சிங்க. கொஞ்சம் நியாயத்தோட பேசுங்க. நாங்க என் தம்பி வர வாய்ப்பு கொடுத்தோம். ஓரளவு தான் வாய்ப்பு கொடுக்கறதுல ஒரு அளவு தான் சரியா? வர சொல்லணும் எங்களை ஏறி அடிச்சாலும் நாங்க என்ன பண்ணுவோம்? இருக்கு இங்க 2 பேருக்கு தான் போட்டியே, உங்களுக்கே தெரியும். போட்டிக்காரவங்கம்மா, இந்த போட்டிக்கு நடுவுக்கு நாங்க வரும் இல்ல, இந்த வாட்டி நாங்களும் இருக்கோம்ல உள்ள. நீங்க இல்ல கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கையே சரியில்லையா மாமா? இப்ப நாங்க சரி, அவர் சரி, அவர் சரி. அவர் விசில் அடிச்சு வராரு, இவரு கை கட்டி வராரு, நான் மரத்தை பத்தி பேசிட்டு வரேன். இடையில ஒருத்தவரு பச்சை வேணுல அங்கிட்டு போயிட்டு அவரெல்லாம் பேச்சவே காணுமே. ஊமேடியா மாறிட்டாரோ? பச்சை வேணு ஒருத்தர் இதப்புறம் சொன்னீங்க. பச்சை ஊமேடிக்க அவரெல்லாம் பச்சை வேணும் முடிவு பண்ணாம திடீர்னு வராங்க. பச்சை வேணு யாரும் தெரியலையே. பச்சை வேணு தெரியலையே. டெல்லியும் கொதிக்குது, சூரியனும் சூடா இருக்கு, அடிக்குது, நம்ம இயற்கையும் பறக்குது. ஆனா பச்சை வேணு வந்து சைலண்டா இருக்கு. இப்ப எப்படி சைலண்டா இருக்கோ அதே மாதிரி இன்னும் சைலண்டா தான் இருக்குது. பஞ்சராய் நின்றுக்கு போல, பஞ்சராய் நின்று இல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி வருவா. நாங்க இந்த வருஷம் ஆண்களுக்கும் ஃப்ரீயா விடுவோம்டா, நான் தமிழ்நாட்டுக்கு முக்காட போடுவோம்டா அப்படிமாங்க. பாருங்க இவங்க தான் வந்துட்டு அந்த லவ்வர் ஸ்டே அன்னைக்கு கூட லாக்டவுன் போட்டவங்கடா. யாரு? பச்சை வேணு. ஆமா லவர் ஸ்டே கூட லாக்டவுன் போட்டவங்க. ஒரு விதத்துலயே அவங்க நல்லவங்க. அவனுக்கு கொரோனா லாக்டவுன் வந்துச்சுல்ல, அது அவங்க நல்லவங்க.
எல்லாத்தையும் பாஸ் எல்லாத்தையும் ஆள் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல நீயும் பாஸ் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி நானும் அவனும் ஜெயிச்சாலும் எங்களோட புகழ அந்த டிவிக்கு போகக்கூடாதுன்னு டிவி ஃபுல்லா வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? டிவியை ஃபுல்லா வாங்கியாச்சு. விட மாட்டாங்க விட மாட்டாங்க. பாட்டு என் தம்பி பாட்டே உள்ளுக்குள்ள வரது இல்ல. தம்பி பாட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா விசில் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா. போய் பார்த்தா ஒரு விசில் கூட இல்ல. இங்க வா வா வான்னு கத்தி வாங்கி தொண்டை ஃபர்ஸ்ட் டைம் பாடுறத பாத்திருக்கியா? இதுக்குலாம் என்னது திராவிட மாடல். பேசாம அண்ணன் தம்பி சேர்ந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. என்னன்னா சேர பிரச்சனை இல்ல, கொள்கை வந்து இடிக்குது ரெண்டு பேருக்குமே. கொள்கை இடிக்கிறதுனால லாஸ்ட் வரைக்கும் தனி மரமா தான் நிப்போம். தனி மரத்துல இருந்து கல்ல இறக்குவோம். அந்த ஒரு அந்த இதுல போயிட்டு இருக்கோம் நாங்க. அந்த இதுல போயிட்டு கல்ல இறக்கி குடிச்சிட்டு போங்க. அவங்களுக்கு மேலேயாமாப்பா உள்ளுக்குள்ள மாத்திரை கலந்துக்கிட்டு அதை குடிச்சு ஆகுறதுக்கு நாங்க கல்லே பெட்ரு இல்ல. நாங்க தண்ணி வளர்த்து அந்த கல் எடுத்தா தண்ணி வளம் தண்ணி வளர்த்துவீங்களா? அது தண்ணி வளம் அதிகமாகுதுங்கிறேன். ஏன்னா சூரியன் அமைதியா இருக்கு. சூரியன் இங்க பக்கத்துல சரி, நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நாங்க நிறைய பண்ணிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன பண்ணோம்? ஏதாவது ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்கோம், காலேஜ் கட்டி கொடுத்துருக்கோம். நல்லா சாப்பாடு உணவு என்னென்ன பண்ணிருக்கோமே நாங்க. இப்போ உணவு காலை உணவு திட்டம் ஸ்கூல்ல இப்ப நடக்குதா? எங்க தலைவர் காலை உணவு திட்டம் போட்டு சில பள்ளிகள் நடக்கிறது இல்ல. 7 நாள் சாம்பாருங்க. நாங்க 7 நாள் சாம்பார். அது வந்து அவங்க யாரு? நான் தான் கேட்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கே தெரியல. நோட் பண்ணுங்க. 7 நாள் சாம்பார். அம்மா இந்த டிவி சரியா சாம்பார் டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். நம்ம நம்மளால குமாவட்டி மாதிரி ஏங்க சாம்பாராக இது அந்த மாதிரி சாம்பார் டேஸ்ட் பண்ண மறுநாள் பார்த்தா இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க நீங்க? அது வந்து ஊழல். பள்ளி நிர்வாகம் இவரே ஒத்துக்கிறாரா? இந்த விதத்துல அவங்க உண்மை நல்லவங்க. ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டு இல்ல, அதான்டா நேர்மை. அவர் டயலாக் சொல்ற மாதிரி இப்ப நான் டெல்லியில இருந்து மாறி மாறி ரெண்டு பக்கம் அடி விழுந்து புரியுது. இங்க இருந்து நிதி பரட்டி கொடுக்க சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து கேக்குறாரு. இவர் கேக்குறாரு. ஆனா இங்க வந்து கேட்டாக்க ஒழுங்கா நடக்கிறது மாதிரி தெரியல. நாங்களும் நிதி கரெக்ட் கொடுக்குறீங்களா? எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்துட்டு தான் கொடுக்குறாங்களா? நிதி கொடுக்குறாங்களா? அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்களா? எங்க டாப்ல இருக்கீங்க இல்ல? டாப்ல இருந்தா நீங்க என்ன எங்களுக்கு நிதி கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? நிதி கொடுத்தோம். அது இப்ப டீசல் பெட்ரோல் கொண்டு வந்து உனக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். நதின் என்ன தெரியுமா? பக்கத்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குற. ஆமா எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. அது என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு ஓட்டு தமிழ்நாட்டுல வந்து குழுக்கள் தான் சொன்னது ஊருக்குள்ள இறக்கி டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் வரணும்னா தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது இல்ல. முதல்ல என்ன பண்ணானுங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வந்து கத்தி பார்த்தானுங்க. வேலைக்கு அவளை அடிச்சு துரத்திட்டானுங்க. அடுத்து என்ன பண்ணா இவங்கள நம்ப முடியாது. நம்ம ஆளுகளை உள்ள இருக்கனானுங்க. இப்ப நம்ம இவங்க ஆளு ஃபுல்லா வந்துட்டானுங்க. அடுத்து என்ன பண்ணா அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் கொடுத்துட்டானுங்க. இவனே செக் பண்ணணும் ஆதார் கார்டு. ஹிந்திக்காரன் மாதிரி தான் இருக்கான். அவங்க ஆளுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்டானுங்க. ஓகேவா? எடுத்து அவங்க ஃபுல்லா ஓட்டு போட யாருக்கு ஓட்டு போடுவானுங்க? உனக்கு ஓட்டு போடுவானுங்க. எங்க தலைவருக்கு வரைக்கும் இந்தியாவை யாருனாலையும் தொட முடியாது. முடியாத ஒரு நம்பிக்கையை ஐயா செஞ்சிட்டு இருக்காரு. நாளைக்கு அதனால மைண்ட் வேற மாதிரி இங்க பாரு. இப்ப வேலை யாருக்குமே கிடைக்கல. கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. டெல்லிக்கு வேற வந்து நீ பாத்தியா? இல்ல நீ வந்து பாத்தியா தமிழ்நாட்டுல உங்களுக்கு கண்டுக்கல? யார பார்த்த? நாங்க உட்கார்ந்து ஐயா இதெல்லாம் உட்கார்ந்தானே பார்த்தேன். நீ உட்கார்ந்தா வெளிய வந்து பாரு. வெளிய வா. அண்ணனுக்கு சப்போர்ட். அண்ணன் தம்பி சப்போர்ட் அண்ணனுக்கு. நீ வேற டிவியை பாக்குறது இல்ல. வெளியில வந்து இந்த எங்க நடக்குது எதுவுமே தெரியல. இவர் ஃபாரின் பர்னஸ் டெல்லியில போய் உட்கார்ந்து இன்னைக்கு என்ன ரேட் எவ்வளவு தெரியுமா? தெரியுமா? இன்னைக்கு தேங்காய் ரேட் எவ்வளவு தெரியுமா? தேங்காய் ரேட் 15 ரூபாய். சொல்லுடா. இதுவே தெரியல. இது வேற நம்மள்ட்ட அந்த கருவு பிரச்சனை. டேய் அந்த ரேட் அங்க இருக்க ரேட் சொல்றா அப்படி. டெல்லி ரேட் அதுக்குள்ள யாருமா காரணம்? அம்மாள் காரணம். சிசியப்புல நம்மால சிசியப்புல வந்து வேலை பார்த்தது நடிப்பு. உங்களுக்கு இங்க பாரு. உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஓட்டு வேணும்னா நீங்க இவரை பிடிச்சிருங்க.
அவரை இதுக்கு மேல கூட்டணி வைக்கலாம் தான். இந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டணி கூட சேர்க்கலாம். இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, கூட்டணியில தான் இருக்குது. தெரிய மறைமுகம் அடிப்பானாங்க. நதிரே இன்னொன்று என்னன்னு தெரியுமா, உங்க தம்பியை வந்து இந்த வட்டம் வர்றது கஷ்டம், ஓப்பன் அந்த வட்டம் வர்றது கஷ்டம். ஆனா அந்த 5 வருஷம் நின்றுட்டாங்கன்னா அடுத்த வருஷம் இவங்க வந்துருவாங்க. ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அண்ணன் கடைசியில் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. கடைசி வரைக்கும் மரத்தையே கட்டி பிடிப்போம்யா. உன்னை மாதிரி ஆள் அறுக்க விடாம நாங்க பிடிப்போம்யா. எங்களுக்கு அது போதும்யா. ஒரு மரத்தை காப்பாத்துறோம் எங்களுக்கு போதும். சரியா? மரத்து போய் மரம் நட்டுருக்கோம். என்ன மரம் நட்டமா? புங்க மரம். என்ன மரம்? நம்ம மரம் போய் பாரு. மரம் நட்டவங்க ஞாபகம் வந்துச்சு. மரத்தை நட்டாங்க, ஓப்பனா சொல்றேன், மரமா நட்டாங்க. ஒரு 6 மாதம் தண்ணி அடிக்கிற போல அந்த மரத்துக்கு. சரி, மரத்தை போய் பார்க்குறேன், அங்கே இருந்த மரத்தவே காணோம். மரத்தை பேருக்கு இந்த நியூஸ் பேப்பர் முன்னாடி கொட்டை எழுத்துல போகிறதுக்காண்டி ஃபோட்டோ ஃபோட்டோ நாங்கள் ஆரம்பிச்சினது காத்து கொண்டிருக்கிறது. சொல்றத கேளப்பா. புங்க மரம் நாங்க நட்டு உள்ளோம். இங்க பாருங்க, இந்த இடம் வேப்ப மரம். இந்த இடத்த பாத்துக்கோங்க. எங்க தலைவர் முதல் கையில் நட்டு உள்ளார். அப்படி போட்டோ எடுத்து மறுநாள் போய் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, அந்த காஞ்சி கடோட தான் கிடக்கும். அதுக்கு எதுக்கு நீ நடுற? இப்போ நம்ம இந்த வீடியோ வந்துட்டு பயங்கரமாக ஃபன்னாகவும் ஃபயராகவும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம யார் வேணால் வரலாம். சிஎம் வந்துட்டு இவங்க தான் கிடையாது, யார் வேணால் வரலாம், யார் வேணால் வாங்க. வரவங்க வந்து முக்கியமாக ஒரு 3 விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அது என்னென்னா, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு. இந்த 3 பேர்த்துக்கு வர அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கமாக இருந்தாலே அதுவே போதும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இங்கே யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுக்குங்க, எப்படிப்பட்ட ஆளுக்கு வேணால் ஓட்டு போட்டுங்க. ஆனால் நல்லா சிந்திச்சு அந்த இடத்துல யோசித்து பாருங்கள். உங்கள் ஊருக்கு இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் என்ன பண்ண போவார், இவர் பண்ணுவாரா, அடுத்த வாட்டி நமக்காண்டி வந்தால் இவர் பண்ணுவாரா, அந்த மாதிரி யோசித்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அது போதும். ஆமாம், ஏன்னா உங்கள் உரிமை ஒரே உரிமை தான். ஒரு டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற பட்டன் தான் அடுத்து வந்து தலையெழுத்தவே மாற்ற. ஆமாம், அடுத்து உங்களோட 5 வருஷத்தை மாற்றக்கூடிய தலையெழுத்து. இப்போ உங்களுக்கே தெரியும் யார் நல்லது என்ன பண்ணுறாங்க, யார் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ வந்து நல்ல மக்களை, நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. அது வந்து அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையிலையும் இருக்குது, எங்கள் கையிலையும் இருக்குது. சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பண்ணோம். நீங்கள் அதை வந்து தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்க. நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணோம். நீங்கள் வந்து ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து ஓட்டு வந்து போடுங்க. அடுத்து யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறீங்கன்னா மாதிரி வராது. இப்போ நம்ம பேசினது ஃபுல்லாகவே எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை வச்சு நாங்கள் பேசியிருக்கோம். இப்போ வர எலெக்ஷன்ன்றது, இப்போ நடந்த எலெக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் ஆட்சி பண்ணவங்க எல்லா பேருமே பார்த்துருப்பீங்க. புதுசாக வரவங்க எல்லா பேருமே ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. இப்போ இருந்தவங்க என்ன பண்ணாங்க, புதுசாக வரவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க விட்ட அறிக்கையெல்லாம் பாருங்கள். இப்போ அவங்க சொன்னதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, வெறும் பேச்சு பேசுகிறாங்களா, இல்லை வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா, இல்லை பேசிகிட்டே இருக்காங்களா? ஸோ எல்லாத்தையுமே கவனிங்க நீங்கள். ஏன்னா ஓட்டு போடுறதுன்றது எல்லா பேரும் கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஏன்னா நீங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்பயும் நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம் போயிட்டு, நான் ஏன்டா ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. நீங்கள் போய் ஒருத்தர் கொஸ்டின் பண்ணணும்னா நீங்கள் ஓட்டு போட்டுருக்கணும். நீங்கள் ஒருத்தரை நம்பி தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்கள என்ன பண்ணிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் போய் கொஸ்டின் பண்ணலாம். ஒன்று பண்ணலையா, இந்த விஷயம் சொல்லியிருக்காரா போய் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் விஷயம் சொல்லியிருக்கீங்க இன்னும் பண்ணலை அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரும் போய் ஓட்டு போடுங்க. மிஸ் பண்ணாதீங்க. இதை எல்லா பேரும் நல்லா கவனித்து யோசிச்சு போடுங்க, சிந்திச்சு போடுங்க. ஏன்னா தானே ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடுறத கவனமாக போடுங்க, சிந்திச்சு போடுங்க, சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா வந்து அந்த பட்டனை வந்து யார் அமுக்குனாலும் அமுக்குந்தான். அந்த பட்டன் வந்துட்டு அடுத்த 5 வருஷம் தலைமுறையை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். புலம்பக்கூடாது. அப்புறம் ஓட்டு போட்டுட்டு இவங்க ஒன்றும் பண்ணலை, அது பண்ணல, இது பண்ணலைன்னு. இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக அரசியலை கலாய்ச்சமே தவிர நாங்கள் யாரையும் புண்படுத்துகிற மாதிரியெல்லாம் பேசுனது கிடையாது. கண்டிப்பாக ரொம்ப நேரம் நாங்கள் வந்து ஹவுசி சொன்ன மாதிரி வளவளவல் இழுத்துட்டுலாம் போக ஆசைப்படலை. உங்கள் ஓட்டு இந்த டைம் யாருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா அது ஏப்ரல் 23. இந்த நாள் தான் வந்து உங்கள் தலையெழுத்து, எங்கள் தலையெழுத்து, நம்ம நாட்டோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய முக்கியமான நாள். ஸோ அந்த நாளை எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல்
அதனால் கரெக்டாக எப்படி பயன்படுத்த போகிறீங்கன்னா ஒரு விரல், அந்த ஒரு விரலில் அன்னைக்கான நாளை பயன்படுத்தி கரெக்டான பெர்ஃபெக்டான மக்களுக்கு ஒரு நல்ல தலைவரை, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் எங்களோட இந்த தினேஷ் விலாக்ஸ் யூடியூப் சேனலோட வீடியோவை இன்றைக்கான நாளை நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டுருங்க, மறக்காம ஓட்டு போட்டுருங்க, ஒரு விரலில் போட்டு போட்டுருங்க.